தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல். நாம் அனைவருக்கும் பிதா. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 9 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம். சொனாரா என்கின்ற பெண்மணி தன்னுடைய அப்பாவை பார்த்து வியக்கிறாங்க. அந்த தகப்பனோட பேர் என்ன அப்படின்னா வில்லியம் ஸ்மார்ட் அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவர் அப்படி என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்கும்போது, அவர் தன்னுடைய உள்நாட்டு போரில் அதிகமாக பங்கெடுத்து கொண்டவர். அவர் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு விவசாயி அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறாங்க. அவங்களுடைய பேர் எலிசபெத். அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது. மொத்தம் 5 குழந்தைகள். அதில் ஒரு குழந்தை என்ன பண்ணியிருந்தா இறந்து போயிடுது. இதற்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாங்க. அவங்களுடைய பேர் எலன். அவர்களும் அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது இறந்து போகிறார்கள் என்று சொல்லி இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு தனி நபராக அந்த ஸ்மார்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கை குழந்தைகள்லேருந்து 19 வயதான பிள்ளைகளை தனியானாக அவர் தன்னுடைய சமூகத்திலே வளர்த்து வந்தார் என்பதனால சொனாரா என்கின்ற பெண்மணி தன்னோட அப்பாவை பார்த்து வியப்புக்குள்ளானாள் என்று சொல்லி இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதோடு அவங்க நிறுத்திக்கல. வெறும் அன்னையர் தினம் தானே இருக்குது அப்படின்றத அவர் கேள்விப்பட்ட போது, தந்தையருக்கும் ஒரு தினம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தந்தையர் தினத்தையும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட அங்கே பரிந்துரை செய்கிறாங்க. அது உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டது அப்படின்றது இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதே போல தாங்க வேதாகமத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, மோசே பிதாவாகிய தேவனை அப்பாவாக சுட்டி காண்பிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா, உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா, மீட்பின் திட்டத்தின் மூலம் இஸ்ரவேலை தன்னுடைய பிள்ளையாக தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. இப்பொழுதும் நீர் எங்களுடைய பிதா, நாம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ அப்படின்ற வசனத்தை நம்ம கொடுத்துருக்குறாங்க. பைபிளில் மிகப்பெரிய ஸ்காலரான பவுல் எழுதும்போது கூட பிதாவாகிய தேவனை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு என்று கிறிஸ்துவையும் பிதாவையும் கொஞ்சம் வேறுபடுத்தி காண்பித்திருக்கிறார் என்பதை நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடியும். இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே நம்மளை ஜெபிக்கும் போது என்ன பண்ணுங்க, பிதாவுடைய நாமத்தை சொல்லி அவரிடத்தில் ஜெபிங்க என்று தான் நமக்கும் கடலை கொடுத்திருக்கிறார். இந்த பூலோக தகப்பனை காட்டிலும் நம்முடைய பரலோக தகப்பன் நம்மை நன்கு அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கின்றார். இந்த பூமியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தகப்பனுக்கு ஒரு 2 குழந்தைகள் அல்லது 10 குழந்தைகள் இல்லைன்னா ஒரு 50 ஒரு 100 கூட வச்சுக்கோங்க, சரிங்களா, ஒரு 150 கூட வச்சுக்கோங்க. இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய அப்பாவை கூப்பிட்டுக்குவாங்க அப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சாஸ்திரத்தில் உள்ள அத்தனை மக்களும், நம்ம பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பிதாவாகிய தேவனை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் நம்மளை ரொம்பவும் நேசித்திருக்கிறார் என்பது இன்னும் ஒரு கூடுதலான ஒரு சான்றாக இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் யார் தான் அப்பா பிதா அப்படின்னா தேவனாகிய பிதா என்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு எப்போதுமே உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்துவோமாக. இன்றைக்கான மருத்துவ செய்தி. தென்னை மரம். தென்னை மரத்தில் அதிகமான பயன்கள் இருக்கின்றதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய ஓலைகள் கூட கொட்டாய் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய மரம் வெட்டினதுக்கப்புறம் நிலகால் மூட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சில சமயங்கள் அடுப்பு எரிக்கிறதுக்கு பயன்படும். சரி, தேங்காயினுடைய அந்த மட்டைகள் சமையல் செய்வதற்கு உதவியாக இருக்குன்றதை பார்க்குறோம். சில சமயம் பாத்திரம் வளர்க்கறது கூட அது தேவையான ஆறு என்ன பண்ணும், உதவியாக இருக்கின்றதை பார்க்குறோம். இந்த இளநீ நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வயிற்றில் குளிர்ச்சி தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும், வயிறு புண்ணை ஆற்றி கொடுக்கும். தினமும் தேங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கொலஸ்ட்ராலை அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். தேவையான அளவுக்கு கொலஸ்ட்ராலும் நம்ம உடம்புக்கு கொடுக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட பயனுள்ள தென்னை மரத்திலிருந்து கிடைக்கின்ற பயன்களை நம்ம எடுத்துக்கொள்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். மீண்டும் நாளைக்கு தெய்வீக ஆற்றலில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.